வணக்கம். வாங்க நீங்க நம்ம ரோஜஸ் கலர் சேனல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஏன்னா சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு டக்குன்னு ஈஸியான முறையில் வெஜிடபிள் நகட்ஸும் நொங்கு சர்பத்தும் செய்யறையும் பார்க்கலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ள. நகட்ஸுக்கு உருளைக்கிழங்க குக்கரில் 2 விசில் விட்டு அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை துருவிக்கலாம். பாரு, திருவியாச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா சீஸ் திருவிக்கலாம். நான் வந்து முலாம் சீஸ் தான் எடுத்திருக்கேன். செய்ய கொஞ்சமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி லைட்டாக எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள், அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம லைட்டாக வதக்கினா போதும். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம். குடமிளகா கொஞ்சம் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஏன்னா நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கல. அடுத்ததாக கேரட்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக இஞ்சி ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ துருவி வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். நல்லா இதை மசிச்சு விட்டுக்குவோம். அடுத்ததா கொத்தமல்லி தலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கினா போதும். திருவுன சீஸை சேர்த்துக்கலாம். இந்த சீஸும் எல்லாத்தோட சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகிரும். நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்ப இதை கொஞ்சம் ஆற வச்சுக்குவோம். சரிட்டு இதை உருண்டையில எடுத்து நகர்ஸா நம்மளோட விருப்பம் தான். கொஞ்சம் நீங்க கனமா வேணாலும் தட்டி எடுத்துக்கலாம். இப்ப நகட்ஸுக்கு எல்லாம் பொரிக்க எல்லாம் தட்டி வச்சிருக்கு. நகட்ஸுக்கு எல்லாத்தையும் ஒன்று சொன்ன மாதிரி தட்டி வச்சிருக்கு. இப்ப மைதா மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுல தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ இந்த நகட்ஸை மைதா கரைச்சி வச்சிருக்க மைதாவில் நல்லா டிக் பண்ணிக்குவோம். அடுத்ததான் பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதில் நல்லா பரட்டிக்கலாம். எல்லாம் நல்லா 4 பக்கமும் கோட்டிங் ஆகுற மாதிரி இந்த பிரெட் கிரம்ஸில் நகட்ஸில் முதல்ல மைதாவில் கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸில் வச்சு எடுத்துருக்கு. இப்போ இதை கடாயில் எண்ணெய் காஞ்சிருக்கு, அதில் ஒன்றா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிதமான தீயிலேயே நகட்ஸ் வேகட்டும், ஏன்னா உள்ளுக்கு வெந்துடும், உள்ளுக்கு வேகாமல் இருக்கும். அதனால கொஞ்சம் தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். நல்லா கலர் பார்க்கவே நல்லா கலர் நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிட
குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்சமான நக்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது ஒரு முதல்ல நம்ம நொங்கு சர்பத்துக்கு 1 ஸ்பூன் சப்ஜா விதையை எடுத்து ஊற வச்சுக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே நல்லா ஊறி வந்துடும். இப்போ நொங்கு சர்பத்துக்கு பாதாம் பிசின் எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கு. இது ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா அந்த மாதிரி வந்துடும். இது ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. நீங்கள் எப்போவுமே வீட்டில் ஜூஸ் செஞ்சிங்கன்னா இந்த சேர்த்துக்கலாம் பாதாம் பிசின்னு. நொங்கு சர்பத் செய்ய நொங்கை மிக்சியில் ஒரு 4 சொலை எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் பாதாம் பிசின் நல்லா ஜெல்லி மாதிரி இருக்குது, இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சப்ஜா விதை ஊற வச்சுருந்தோம்னா அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நொங்க ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கு, இதையும் சேர்த்துக்கலாம். ஜெல்லியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பால் கெட்டியாக காய்ச்சி வச்சுருக்கு, தண்ணி ஊற்றாமல் அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இது ரோஸ் சர்பத்து, ஏன்னா நான் அன்றைக்கி வேறு எதுவும் கலர் எதுவும் சேர்க்கலை, இனிப்பும் சேர்க்கலை, ஜீனிலாம் எதுவுமே சேர்க்கல. ரோஸ் சர்பத்து மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இனிப்பு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு இதில் நீங்கள் வேறு என்ன நகட்ஸ் விருப்பப்படுறீங்களோ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரோஜா இதழ்கள் நான் வீட்டில் போட்ட ரோஸு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சமாக ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம், நல்லா கூலிங்காக இருக்கும். இதெல்லாம் நம்மளோட விருப்பம் தான். இதில் மாதுளை முத்துகள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். டக்குன்னு ஈஸியான முறையில் நொங்கு சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நொங்கு சீசனால நல்ல நொங்கு கிடைக்கும், அதனால ஈஸியான முறையில் டக்குன்னு இந்த மாதிரி நொங்கு வாங்கி நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. நகட்ஸ் எல்லாம் கடையில் போய் வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி ஹெல்த்தியான முறையில் செஞ்சு கொடுங்க. கூடவே நொங்கு சர்பத்து அடிக்கிற வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு, மனசுக்கும் உடம்புக்கும் நல்ல இதமா நல்ல சூப்பராக இருக்கும். இதை மறுமுறை ட்ரை பண்ணி பாருங்க. நகட்ஸும் நொங்கு சர்பத்தும் பிடிச்சிருக்குல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.